இவர் சனாதன எதிர்ப்புங்கிறாரு. அப்புறம் ஏன் கோயிலில் போய் கும்பாபிஷேகம் நடத்துறாருன்னா, கும்பாபிஷேகம் எங்கள் அம்மா நடத்துது, எங்கள் அப்பா நடத்துகிறான், என் அண்ணன் நடத்துகிறான், என் தம்பி நடத்துகிறான். என்ன அவன் கூப்பிட்றான், நீ கூப்பிட மாட்டேன். உனக்கு கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது, உனக்கு பரந்த மனப்பான்மை கிடையாது, உனக்கு எப்போதுமே ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்கு. இவனெல்லாம் இங்கே கூப்பிடக்கூடாதுன்னு என் சொந்தம் பந்தம் என்ன கூப்பிட்றான், நான் போகிறேன். உணர்வுகளை மதிக்கிறேன், உணர்வுகளை மதிக்கிறேன். நான் போய் அப்பா என்னை எப்படியாவது முதல் மந்திரி ஆக்குன்னு நான் சாமி கும்பிடல, என்னை எப்படியாவது பிரதமர் மந்திரி ஆக்கு அப்படின்னு நான் சாமி கும்பிடல, எனக்கு எப்படி 100 வயசு ஆயுள் கொடுன்னு நான் போய் சாமி கும்பிடல. எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என்னை கூப்பிடுறான். ஐயா எங்க ஊர்ல நான் கோயில் கட்டி இருக்கிறேன், எவனையோ கூப்பிடுறது மாதிரி உன்னை கூப்பிடுறேன், நீ வா நீ வா, நீ வந்து தண்ணியை ஊத்து அப்படின்னு அவன் கூப்பிடுறான், நான் போறேன். உடனே இவனுக்கு வந்து அவனுக்கு அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இந்த அரசியலெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை கிடையாது அவனுக்கு. இந்த அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மூளை உள்ளவன் எவனும் இல்லை. அவனுங்க பார்த்து திருமாவளவன் தடுமாறுகிறாருங்கிறான், மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறான். ஏன்னா இந்த லீடர்ஷிப்பை எப்படியாவது டேமேஜ் பண்ணணுங்கிறதான் அவன் நோக்கம். திருமாவளவன் என்கிற தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு பலரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் பண்ண முடியலையே, இவன்ட்ட என்ன ஆசை காட்டினாலும் என்ன வித்தை காட்டினாலும் எதுக்குமே ஏய்ந்து போகாத, இணங்காத, இசைவு கொடுக்காத ஒரு ஆளா இருக்கிறானே, அசைந்து கொடுக்காத ஒரு ஆளாக இருக்கிறானே. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அது எப்படி நீ இங்க போயிட்டா அங்க எப்படி உறவு வச்சுக்க அப்படிங்கிறான். அவங்க 2 பேருமே உறவு வச்சுக்கிறாங்களே, அது எப்படி? ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் அடுத்த நாளே சந்தித்துக் கொள்கிறார்களே, அதையே யாரும் கேள்வி கேட்கல. தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா? இப்ப தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி அவரை போய் தீய சக்தியை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது விவாதம் நடத்தினாங்களா? அதுல என்ன அரசியல்? இப்ப 2 பேரும் ஒன்னா இருங்கப்பா, அப்பதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா, திருமாவளவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளுகிற வலிமை அவர்களுக்கு இல்லை, அதுதான் பிரச்சனை. அம்பலப்படுத்துவதில் உறுதியாக இருப்பேன். நான் எங்கே சுற்றி வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் பிஜேபி வலிமை பெற்று விடக்கூடாது, RSS காலுண்டு விடக்கூடாது, அதுதான் என்னுடைய கவலை. திமுக கூட்டணி தோற்று போனது என்பது ஒரு கவலை. அதை விட நம் கண் முன்னாலேயே அதிமுகவை இப்படி சிதறடிக்கிறார்களே என்ற கவலை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற கவலை. இந்த கவலையில உனக்கு ஏன் அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தான் கேள்வி. இது சராசரி மனிதர்களுடைய பார்வை. இதுதான் ஒரு ட்ரெடிஷனல் அப்ரோச், அதாவது ஒரு மரபு வழி அணுகுமுறை. நீ அதை தாண்டி நான் கவலைப்படுகிறேன். திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பெரியார் காலத்தில் இருந்து தொடர்ச்சியான முயற்சிகள். ஏன் திமுக ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது வெறும் கலைஞர் குடும்பத்தை ஒழிக்கணுங்கிற அரசியல் கிடையாது, அது சிலருடைய நோக்கமா இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியலாக இருக்கிறது. அல்லது பெரியார் அரசியல் சனாதன எதிர்ப்பு அரசியலாக இருக்கிறது. அதுதான் வர்ற உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை இடம் வாங்கலாம், MP தேர்தலில் எத்தனை இடம் வாங்கலாம், அதெல்லாம் இடையில நம் பயணத்தில் வந்துட்டு போறது. அதுல அந்த எண்ணிக்கை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. தோழர்களே, அப்படிப்பட்ட கருத்தியல் புரிதலோடு இந்த களத்தில் நிற்கிற நம்மை பலவீனப்படுத்த வேண்டும், இந்த தலைமையை சிதைத்து விட வேண்டும் என்கிற காழ்ப்புணர்வோடு பலரும் இங்கே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் பிஜேபி மீது நமக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. பிஜேபி தலைவர்கள் சந்தேகம் வந்துருச்சு, அதனால எல்லாரும் அது எப்படி அவருக்கு நட்பு உறவு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் சொல்றேன், காலையில் எனக்கு 8:30 மணிக்கு டெல்லியிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. +11 போட்டு நம்பர், லேண்ட்லைன் நம்பர்.
என்ன நம்பர்னு தெரியாமல் நான் எடுக்கல. அப்புறம் அடித்த உடனே சார் உங்கள்கிட்ட ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. நான் உடனே சரி லைன் கொடுங்க, என்ன இணைப்பு கொடுங்க. என்ன இணைப்பு கொடுத்த உடனே திருமாஜி how are you, how old are you, my best wishes, happy birthday என்று சொன்னார். யாரு? அமித்ஷா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். அவருக்கு நான் நன்றி சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய வாழ்த்து கிடைத்ததற்கு நன்றி. இது அவுட் ஆஃப் த பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு நட்பு. அவர் இதுக்கு முன்னாடி சொன்னாரா எனக்கு தெரியல, ட்ரை பண்ணியிருக்கலாம். நமக்கு இன்னைக்கு கூட நான் வந்து எப்போவுமே சைலண்டில் தான் போட்டிருப்பேன். திடீர்னு தயாளன் ஃபோன் பண்ணி உங்களுக்கு டெல்லியிலேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து ஃபோன் வருது போய் அட்டன் பண்ணுன்னு சொன்ன பிறகு தான் எடுத்து பார்க்குறேன். 4 கால் 5 கால் மிஸ்டு கால் இருந்துச்சு. அப்புறம் நான் அடித்தேன். 2 கால் அவங்க எடுக்கல, 3வது கால் எடுத்தாங்க. என்னுடைய சர்டிஃபிகேட்டில் என் பிறந்த நாள் வந்து 10/7/1962. அப்போ வந்து அப்படி எழுதிட்டாங்க. என் ஜாதகத்தில் எனக்கு எழுதியிருந்த பிறந்த நாள் ஆகஸ்ட் 17 ஆவணி 1. ஜாதகம் எழுதுறவங்க தான் கரெக்டான தேதி குறிப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ளூரில் இருக்கிற ஐயருங்க வந்து கரெக்டாக எந்த தேதியில் பிறந்தமோ பிறந்த தேதியை கரெக்டாக ஆவணி மாதம் 1ஆம் தேதி சுபகிருது வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் தேதின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால் நாம் வந்து 10/7 கொண்டாடுறதில்லை. பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு முடிவான பிறகு சர்டிஃபிகேட்டில் இருக்கிற தேதியை மறந்தாச்சு. ஜாதகத்துப்படி எழுதின தேதி அதுதான் உண்மையான தேதி. அது எந்த ஆங்கிலத்துக்கு எந்த தேதி வருதுன்னு பார்த்தா அது ஆகஸ்ட் 17க்கு வருது. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் காலமாக ஆகஸ்ட் 17 கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சர்டிஃபிகேட் நம்ம மாற்ற முடியாது. ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு கால் அதே டெல்லியிலேருந்து வருது, லேண்ட்லைன்லேருந்து. நான் எடுத்தேன். சார் உங்கள்கிட்ட ரயில்வே மினிஸ்டர் பேச விரும்புகிறார் அப்படின்னாரு. அஸ்வின் சொல்லிட்டு வேற ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினச்சேன். அவர் எடுத்தெடுப்பிலே தமிழில் பேசுகிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள்னாரு. எனக்கு குழம்பி போச்சு. சார் நீங்கள் அப்படின்னு நான் இங்கிலீஷில் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், சார் நான் ரயில்வே மினிஸ்டர் தான் பேசுகிறேன், எனக்கு தமிழ் தெரியும் சார், நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன் அப்படின்ட்டு அவர் இங்கிலீஷ்லேயே வாழ்த்து சொன்னார். அவர் பிஜேபிக்காரர் தான். வீடு தேடி வந்து எனக்கு பத்திரிக்கை வச்சார். அவர் இல்லை திருமண நிகழ்ச்சிக்கு. அந்த கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். பிஜேபியின் கொள்கையை எதிர்ப்பது என்பது வேறு, தனிநபர் உறவு என்பது வேறு. நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க, திமுக கூட்டணி தொடருதான். திமுகவோட நல்ல நட்பில் தான் இருக்கிறோம், உறவு தொடர்கிறதுன்னு சொன்னேன். உடனே அது எப்படி இங்கேயும் போவீங்க அங்கேயும் போவீங்களா, அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால். இது தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ். பேசக்கூடாது, இங்கே போனால் அங்கே பேசக்கூடாது. ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அதிமுக தலைவர்கள் யாராவது அவளை பார்த்து தான் ஓட்ட முடிச்சிருவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஃபோட்டோ எடுத்து எவனாவது அனுப்பிச்சிடுவான் அப்படி மிரட்டி வச்சிருந்திருக்காங்க. அதிமுக திமுக தொண்டர்கள்ட்ட இந்த அரசியல், இந்த தாக்கம் இன்னும் இருக்கு. அதை முதல்ல உடைச்சவன் திருமாவளவன். நான் திமுக கூட்டணியில் இருக்கும் போதே அப்போல்லா மருத்துவமனைக்கு நான் போனேன், நான் வந்தேன். அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு தலைவராக போனாங்க. அந்த மரபு வழி அரசியல் கலாச்சாரத்தை உடைத்தவன் திருமாவளவன். இப்ப ஏன் அவங்க ஒன்னா சேர, கூட்டணிக்காக சேர சொல்றோம், எலெக்ஷனுக்காக சேர சொல்றோம். அதை நீங்க எப்படி சண்டை போடணும் சண்டை போட்டுங்க, பிரச்சனை பண்ணுவோம் பண்ணிங்க. ஆனா பிஜேபியை எதிர்க்கணும் போது டிவிக்கு என்ன சொல்றாங்க, எங்கள் கொள்கை எதிரின்றாங்க. ஓகே, டிஎம்கே என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்புன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது, அவங்களை எதிர்ப்பது தான் அரசியலுங்குது. அப்போ ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவன் எழுப்புகிற கேள்வி. இதில் என்ன தப்பு இருக்குது? கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல். பினராயி விஜயன் RSS காரனே பேசுறாரு. ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில் மார்க்சிஸ்டும் உட்காருது, காங்கிரஸும் உட்காருது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை. ஆனா இந்தியா பிளாக்ல 2 பேரும் வந்து ஒன்னா உட்கார்றாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா? உங்க கட்சியிலிருந்து ஆளை தூக்குறாங்களே, இப்ப கூட நான் ரெடியா இருக்கிறேன். எவ்வளவு பேர் வேணும் நானே அனுப்பி வைக்கிறேன். எங்க பாசறையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு
படைத்தளபதிகள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அது எனக்கு மகிழ்ச்சி தானே.